ஒரு கல் தன் எஜமானன் யார் என்று ஊருக்கே உரக்கச் சொல்லுமா? யார் அங்கே? இந்த கல்லு என்ன பார்த்து சிரிக்குது. இதை இப்பவே உடைச்சு போடுங்கடா. இந்த சிலையோட ரகசியம் என்னன்னு சொல்லலைனா உன் பேத்திய உயிரோட பார்க்க முடியாது. உண்மையை திருடலாம் தர்மா, ஆனா அது பேசுற ரகசியத்தை உன்னால திருட முடியாது. பேராசைக்கும் ஒரு கலைஞனின் ஆத்மாவுக்கும் இடையே நடந்த அந்த பயங்கரமான ரகசியம் என்ன? முழு கதையும் பாருங்க, நீதியே ஜெயிக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தாத்தா, விடிய போகுது. இன்னும் அந்த சிலையோட இதயத்தை செதுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் ஓய்வெடுங்க தாத்தா. இல்ல மல்லிகா, ஒரு கலைஞனுக்கு அவனோட படைப்பு முடியற வரைக்கும் தூக்கம் வரக்கூடாது. இது சாதாரண கல் இல்ல, இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. ரகசியமா? என்ன தாத்தா அது? இத நாத செதுக்கல்னு சொல்லுவாங்க. இந்த சிலையோட உள்ள நான் செதுக்கி இருக்கிற வெற்றிடத்துல காத்து புகுந்து வந்து ஒரு இசையை உருவாக்கும். அந்த இசை உண்மையை சொல்லும். எனக்கு ஒண்ணுமே புரியல தாத்தா. ஆனா இந்த தேவதை சிலை பார்க்க என்ன மாதிரியே இருக்கு. ஆமா கண்ணு, உன்னோட அந்த அழகான புன்னகையை தான் நான் இந்த கல்ல கொண்டு வந்திருக்கேன். என்ன சுந்தரம், வேலை முடிஞ்சதா? ஊரே உன்னை பத்தி பேசுது. அதிசயமா ஒரு சிலையை செய்யறியாமே. வணக்கம் தர்மனேஷா, இன்னும் ஒரு வாரத்துல இத கோவிலுக்கு கொண்டு போயிடுவேன். கோவிலுக்கா? இல்ல, இது அரண்மனைக்கு போகணும். ஆனா சிற்பி சுந்தரத்தோட பேரால் இல்ல, நிலப்பிரபு தர்மனோட பேரால். இந்த புண்ணியத்தை நான் தேடிக்க போறேன். ஐயா, இது என் உழைப்பு. கையேந்தி வாழ்ந்தாலும் என் கலையை நான் யாருக்கும் விற்க மாட்டேன். வீரபாகு, இந்த கிழவனுக்கு புத்தி வரல போல. அந்த பொண்ணை தூக்குங்கடா. உன் தாத்தாவோட உயிர் நாடியே இந்த சுருட்டு பத்திரங்கள்ல தான் இருக்கு. தாத்தா, காப்பாத்துங்க தாத்தா. வேண்டாம், விட்டுடுங்க. சிலையை எடுத்துக்கோங்க, ஆனா என் பேத்திய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இப்ப வழிக்கு வா வீரபாகு. சிலையில இருக்கிற இவன் ரகசிய குறியீட்டை அழிச்சிட்டு என் பேரை செதுக்குங்கடா. பார்த்தியா வீரபாகு, இப்போ இது தர்மன் செதுக்கின சிலை. அரசரே இத பார்த்து வியக்க போறார். இந்த கிழவனுக்கு எதுக்கு இவ்வளவு திறமை? இனிமே இந்த ஊர்ல சிற்பின்னா அது நான் மட்டும்தான். ஆனா ஐயா, அந்த கிழவன் ஏதோ ரகசியம் இருக்குன்னு சொன்னானே, ஒருவேளை இது பேசக்கூடிய சிலையா இருக்குமோ? முட்டாளே, கல்லு எப்படி பேசும்? அது அவனோட பயம். அரசவைக்கு கிளம்ப ஏற்பாடு செய். தர்மம், இந்த சிலையின் அழகை காண கண்கோடி வேண்டும். இதை நீயே செலுத்தினாய் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. மன்னா, பல இரவுகள் உறங்காமல் என் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி இதை உருவாக்கினேன். இதோ சிலையின் அடியில் என் பெயர் இருக்கிறது. மன்னா, ஒரு சிற்பி தன் கைவண்ணத்தை சிலையில் வைக்கலாம், ஆனால் தன் உயிரை வைக்க முடியாது. இந்த கல் ஒரு திருடனை அடையாளம் காட்டும். மன்னா, இந்த பிச்சைக்காரன் பொய் சொல்கிறான். இவனை இப்போதே தண்டிக்க வேண்டும். நிறுத்துங்களும். ஒரு கல் எப்படி திருடனை அடையாளம் காட்டும்? மன்னா, உண்மையான சிற்பி ஒருவன் இதன் முன் நின்று புல்லாங்குழல் வாசித்தால் இந்த கல் தன் எஜமானன் பெயரை சொல்லும். அதிசயம், சிலையிலிருந்து புகை வர்றதே. அங்கே பாருங்க. தர்மா, உன் பெயர் வெறும் கல்லில் இருக்கிறது, ஆனால் சுந்தரத்தின் பெயர் இந்த சிலையின் மூச்சில் இருக்கிறது. நீ ஒரு கள்வன். மன்னா, என்ன மன்னிச்சிடுங்க. மல்லிகாவை காப்பாத்ததான் அவன் இப்படி பேசுறான். தர்மனின் இந்த வசனம் அவன் எவ்வளவு தந்திரமானவன் என்பதை காட்டுகிறது. தான் மாட்டிக்கொண்டோம் என்று தெரிந்தவுடன் பழியை தூக்கி பாதிப்படைந்தவர் மீதே போடும் ஒரு தந்திரம் இது. அதாவது, நான் மல்லிகாவை கடத்தவில்லை, மல்லிகாவை காப்பாத்தத்தான் நான் இவ்வளவு செய்தேன் என்று ஒரு புதுக்கதையை அரசரிடம் கட்டிவிட துணிகிறான். தர்மன், இவ்வளவு பெரிய துரோகத்தையா செய்தாய்? ஒரு கலைஞனின் உழைப்பை திருடியது மட்டுமல்லாமல் என் முன்னாலேயே பொய் சொல்கிறாய். மன்னிச்சிடுங்க, ஆனா உண்மையில மன்னா, மல்லிகாவை காப்பாத்தத்தான் நான் இப்படி செஞ்சேன். இது என்ன சொல்கிறாய்? மல்லிகாவை காப்பாற்றுவதற்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? மன்னா, இந்த கிழவர் சுந்தரம் கடனாளியாக இருந்தார். ஊர்க்காரர்கள் இவருடைய பேத்தியை மல்லிகாவை அடமானமாக கொண்டு போக வந்தார்கள். தான் என் பணத்தை கொடுத்து மல்லிகாவை காப்பாத்தி என் வீட்டில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். இந்த புண்ணியத்தை செய்ததற்காக சுந்தரம் தான் ஆசைப்பட்டு இந்த சிலையை என் பெயரிலேயே அரண்மனைக்கு கொண்டு போக சொன்னார். இப்போ பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்டு என் மேலே பழி போடுறார். மன்னா, மன்னா, இதெல்லாம் போய். என்னை காப்பாத்தல கடத்தினது இவர்தான். போய், எல்லாம் போய் மன்னா. மிரட்டி பத்திரத்துல கையெழுத்து வாங்கினதும் இல்லாம இப்போ என் தாத்தா மேலேயே பழி போடுறீங்களா? மன்னா,
இவர் என்ன ஒரு இருட்டறையில பூட்டி வச்சிருந்தாரு. இப்பதான் காவலர் என்ன மீட்டுட்டு வராங்க. இதோ பாருங்க, இவர் ஆட்கள் என்னை மிரட்டும் போது என் கை ஏற்பட்ட காயங்கள். மன்னா, ஒரு சிற்பி கல்லுக்கு உயிர் கொடுப்பான், ஆனா தர்மன் உயிரோட இருக்கிற மனுஷங்களே கல்லாக்க பாக்குறான். மல்லிகாவை மீட்க வழி தெரியாமத்தான் நான் இந்த சிலையை ஒரு சாட்சியா செதுக்கினேன். தர்மன், உன் நடிப்பு இதோடு முடியட்டும். மல்லிகாவை கடத்தி வைச்சதற்கும் ஒரு கலைஞனை மிரட்டியதற்கும் உனக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். சுந்தரம், உங்கள் கைவண்ணம் இந்த நாட்டின் பெருமை. உங்கள் நேர்மை அரியணைக்கே ஒரு பாடம். குடிசைக்கு திரும்பும் சுந்தரம் மற்றும் மல்லிகா சிலையை பார்த்து கொண்டிருக்கிறாள். தாத்தா, நீங்க செஞ்சது ஜால வித்தியா இல்ல உண்மையாவே கடவுள் வந்து பேசினாரா? இல்ல மல்லிகா, ஒரு கலைஞன் தன் உழைப்பில உண்மையா இருந்தா அந்த கடவுளே அவனுக்கு துணையா வருவார். உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது. பார்த்தீர்களா நண்பர்களே, மற்றவர் உழைப்பை திருடிய தர்மன் எல்லாவற்றையும் இழந்தான். நேர்மையாக இருந்த சுந்தரம் அழியாத புகழை அடைந்தார். நீதியே வெல்லும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் பல நெறி கதைகள், ஊக்க கதைகள் பார்க்க இப்போதே வெற்றி பாத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் அழுத்துங்க. அடுத்த கதையில சந்திப்போம்.